கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லுமே ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது. எந்த ஒரு மத பிரச்சாரங்களும் நடக்கக்கூடாது. போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம். பிஜேபி ஸ்டேட்ல முக்கியமா நம்ம பிரதமர் மோடியோட தொகுதியான வாரணாசியில இருக்கிற பிரதமர் மோடியை திறந்து வச்ச பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. மதம் சார்ந்த பிரச்சாரங்கள்லாம் நடக்குதுன்றதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அதாவது 100 வருஷ பழமையான உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில உள்ள சொன்ன மாதிரி மோடி அவர்களோட தொகுதியில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கோயில்னு. ஸ்ரீ விஸ்வநாத் டெம்பிள் சிவன் கோயில் தான். இது வந்து வெறும் ஆர்ச் தான். உள்ள போனீங்கன்னா கோயில் வந்து ரொம்ப தூரத்துக்கு உள்ள பெரிய கோயிலா இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது காலேஜ்குள்ள தான், யூனிவர்சிட்டிக்குள்ள தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, பஸ்ஸஸ்லாம் அங்கே தெரியும் உங்களுக்கு. இந்த ஆர்ச்சுக்குள்ளே கோயில் எவ்வளோ பெரிய ஏரியாவில் இருக்குதுன்னு நானே கட்டுறேன். இந்த ஏரியாவை பாருங்கள், யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி பூக்கடைகள், இந்த மாதிரி கோயிலுக்கு தேவையான சாமான்களாக இருக்குது. நீங்களே பாருங்கள் இந்த ஏரியா இங்கே தான் இருக்குது. கோயில் கேட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கு மேலே நான் கோயிலுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. ஆல்ரெடி பார்த்ததுக்கே மண்டை காஞ்சி போச்சு. ஸோ ரிட்டர்ன் ஆகிறேன். இது யூனிவர்சிட்டிக்குள்ளே இவனுக்கு வச்சிருக்க புக் ஸ்டாலு. இங்கே எப்படியாப்பட்ட புக்ஸ் இருக்குன்னு நானே உங்களுக்கு காட்டுறேன், வந்து பாருங்கள். 90% மேலே இங்கே ரிலீஜியஸ் புக்ஸு, ரிலீஜியஸ் சார்ந்த பொருட்கள் தான் பார்க்க முடிஞ்சு. ராமாயணம், மகாபாரதம், வாஸ்து சாஸ்திரம், ஜோசியம், என்னென்னமோ இருந்துச்சு. இதெல்லாம் டிரான்ஸ்லேஷனில் போட்டு பார்த்தேன். புக்கில் என்னென்ன பேர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு மண்டை காஞ்சிச்சு. நீங்களே வேணால் போட்டு பார்த்துக்கங்க. இந்த சாமியார் பேர் என்னவோ ஒரு மகாராஜான்னு சொன்னானுங்க, என்னன்னு எனக்கு தெரில. இவர் யாருன்னு கேட்டதுக்கு பேர் சொன்னால், யாருங்க இருந்தாலும் யார் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அண்ணனே தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி முறைச்சான். அதுக்கு மேலே நான் கேட்டிருந்தேன்னா அங்கேயே என்னை வெட்டி குழி தோண்டி புதைச்சிருப்பானுங்க போல். அப்படி அந்த கடைக்காரன் என்னை முறைச்சான். அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம்னா ப்ராக்ரெசிவ் புக் ஸ்டால்ஸ்னு ஒன்று வச்சுருந்தான். சரி, இங்கேயாச்சும் வந்து உருப்படியான புக்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தோம்னா, ப்ராக்ரெசிவ் புக் ஸ்டால்ஸ்குள்ளேயே வந்துட்டு இதே மாதிரி ரிலீஜியஸ் புக்ஸு, ஸ்பிரிச்சுவல் புக்ஸு இந்த மாதிரி கண்ட கருமந்தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துட்டேன். இந்த நோட்டீஸ் பாருங்க, இது யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற செவத்துல நிறைய இடத்துல இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு. சத்குரு புறம்போக்கு அந்த போலிச்சாமியாரை பத்தி நம்ம ஊர்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள சத்குருவை ப்ரொமோட் பண்றாங்க. அதாவது என்னன்னா, பிஹெச்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முக்கியமா அண்டர் 25 25 வயசு கம்மியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஹெச்யூல இருக்கவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப். ஆமா, எதுக்கு? இந்த சத்குரு போலிசாமியார் கூட போய் பஜனை பாடுறதுக்கு இவங்க மத பிரச்சாரம் பண்ணி அந்த யங் மைண்ட்ஸ் எல்லாம் இவங்க கேபிடலைஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ். பிஜேபி ரூல் பண்ற ஸ்டேட்ஸ்ல ஸ்கூல்ஸோ காலேஜஸ் எந்த விதமான பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த கவர்மெண்ட் ஃபண்டடான அவங்களோட மத பிரச்சாரத்தை போதிக்கிற இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் இயங்குது. மற்ற ப்ரோக்ரஸிவான எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் நிறையவே மூடிட்டானுங்க. கேஸ் போயிட்டு இருக்கு. மத்தியிலயும் மாநிலத்திலயும் ஒரே ஆட்சி, அதாவது பிஜேபி ஆட்சியில இருந்துச்சுன்னா நம்ம நாடு எங்கேயோ போயிடும்ன்றாங்க. இவங்க எங்க போறாங்கன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.